Praise the Lord. God bless you all. சகரியா அதிகாரம் 11 கேள்விகள் மற்றும் பதில்களை பார்க்கலாம். கேள்வி எண் 1. வாசலை திறக்க யாருக்கு கூறப்பட்டுள்ளது? லீபனோனுக்கு. கேள்வி எண் 2. அக்கினி எவைகளை பட்சிக்கும்? கேதுரு மரங்களை. கேள்வி எண் 3. யாருடைய வாசலை அக்கினி பட்சிக்கும்? லீபனோனுடைய. கேள்வி எண் 4. எந்த விருட்சங்கள் புலம்பும்? தேவதாரு விருட்சங்கள். கேள்வி எண் 5. எவைகள் விழுந்தது? கேதுரு மரங்கள். கேள்வி எண் 6. எவைகள் பாழாக்கப்பட்டன? பிரபலமானவைகள். கேள்வி எண் 7. எங்குள்ள கர்வாலி மரங்களை புலம்புங்கள் என்று கூறப்பட்டுள்ளது? பாசானின். கேள்வி எண் 8. கீழே தள்ளப்பட்டது எது? அரணுள்ள சோலை. கேள்வி எண் 9. யாருடைய மகிமை அழிந்து போனது? மேய்ப்பர்களின். கேள்வி எண் 10. ஏன் மேய்ப்பர்கள் அலறுகிறார்கள்? அவர்களுடைய மகிமை அழிந்து போனபடியால். கேள்வி எண் 11. எதனுடைய பெருமை அழிந்து போனது? யோர்தானின். கேள்வி எண் 12. எவைகள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது? பாலசிங்கங்கள். கேள்வி எண் 13. பாலசிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் ஏன் கேட்கப்படுகிறது? யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால். கேள்வி எண் 14. எந்த ஆடுகளை மேய்க்க தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்? கொலையுண்கிற ஆடுகளை. கேள்வி எண் 15. ஆடுகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறவர்கள் யார்? ஆடுகளை உடையவர்கள். கேள்வி எண் 16. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆனோம் என்கிறது யார்? ஆடுகளை விற்கிறவர்கள். கேள்வி எண் 17. யார் ஆடுகள் மேல் இரக்கம் வைக்கிறது இல்லை? ஆடுகளை மேய்க்கிறவர்கள். கேள்வி எண் 18. மனுஷர் யாவரையும் கர்த்தர் யார் கையில் அகப்பட பண்ணுவேன் என்று கூறுகிறார்? அவனவனுடைய அயலான் கையிலும் ராஜாவின் கையிலும். கேள்வி எண் 19. கொலையுண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட மந்தையை மேய்ப்பது யார்? கர்த்தர். கேள்வி எண் 20. கர்த்தர் எத்தனை கோல்களை எடுத்து மந்தையை மேய்ப்பார்? 2. கேள்வி எண் 21. 2 கோல்களுக்கு கர்த்தர் இட்ட பெயர் என்ன? அனுக்கிரகம், நிக்கிரகம். கேள்வி எண் 22. ஒரே மாதத்தில் எத்தனை மேய்ப்பர்கள் அதம் பண்ணப்பட்டார்கள்? 3.
கேள்வி எண் 23. கர்த்தர் மந்தையை மேய்க்காததினால் மீதமானவைகள் என்ன செய்யட்டும் என்று கர்த்தர் சொன்னார்? ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்ன கடவது. கேள்வி எண் 24. உடன்படிக்கை அற்றுப்போகும்படி முறித்து போடப்பட்டது எது? அனுக்கிரகம் என்னும் கோல். கேள்வி எண் 25. அனுக்கிரகம் கோலை உடைத்தபோது உடன்படிக்கை எந்த நாளில் அற்று போயிற்று? அந்நாளிலே. கேள்வி எண் 26. கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டவர்கள் யார்? மந்தையில் காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள். கேள்வி எண் 27. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் எதை தாருங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது? கூலி. கேள்வி எண் 28. கூலியாக கொடுக்கப்பட்டது என்ன? முப்பது வெள்ளிக்காசு. கேள்வி எண் 29. கூலியாக கொடுக்கப்பட்ட 30 வெள்ளிக்காசை எப்படி கொடுத்தார்கள்? நிறுத்து கொடுத்தார்கள். கேள்வி எண் 30. கர்த்தர் தீர்க்கதரிசியிடம் எதை குயவனிடம் எறிந்துவிட கூறினார்? முப்பது வெள்ளிக்காசை. கேள்வி எண் 31. தீர்க்கதரிசி 30 வெள்ளிக்காசை என்ன செய்தான்? குயவனுக்கென்று கர்த்தரின் ஆலயத்தில் எறிந்து விட்டான். கேள்வி எண் 32. இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு என்று கர்த்தர் எதை பற்றி கூறுகிறார்? முப்பது வெள்ளிக்காசை பற்றி. கேள்வி எண் 33. நிக்கிரகம் எனும் 2ஆம் கோல் ஏன் முறிக்கப்பட்டது? யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்றுப்போக பண்ணும்படிக்கு. கேள்வி எண் 34. யாரிடமிருந்து ஆயுதங்களை இன்னும் எடுத்துக்கொள்ள கர்த்தர் தீர்க்கதரிசியிடம் கூறுகிறார்? மதியற்ற ஒரு மேய்ப்பனிடமிருந்து. கேள்வி எண் 35. கர்த்தர் தேசத்தில் யாரை எழும்ப பண்ணுவேன் என்று கூறுகிறார்? ஒரு மேய்ப்பனை. கேள்வி எண் 36. கர்த்தர் எழுப்பின மேய்ப்பன் எதை பராமரிக்க மாட்டான்? அதமாகிறவைகளை. கேள்வி எண் 37. கர்த்தர் எழுப்பின மேய்ப்பன் எதை தேட மாட்டான்? சிதறுண்டதை. கேள்வி எண் 38. கர்த்தர் எழுப்பின மேய்ப்பன் எதை குணமாக்க மாட்டான்? நொறுங்குண்டதை. கேள்வி எண் 39. கர்த்தர் எழுப்பின மேய்ப்பன் எதை ஆதரிக்க மாட்டான்? இளைத்திருக்கிறதை. கேள்வி எண் 40. கர்த்தர் எழுப்பின மேய்ப்பன் எதை தின்பான்? கொழுத்ததின் மாம்சத்தை. கேள்வி எண் 41. கர்த்தர் எழுப்பின மேய்ப்பன் எவைகளை உடைத்து போடுவான்? மந்தைகளின் குழம்புகளை. கேள்வி எண் 42. மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு என்னவென்று சொல்லப்பட்டுள்ளது? ஐயோ. கேள்வி எண் 43. அபத்தமான மேய்ப்பனில் எதன் மேல் பட்டயம் வரும்? புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும். கேள்வி எண் 44. மந்தையை கைவிடுகிற மேய்ப்பன் யார்? அபத்தமான மேய்ப்பன். கேள்வி எண் 45. அபத்தமான மேய்ப்பனின் புயத்திற்கு என்ன ஆகும்?
புய முழுவதும் சூம்பி போகும். கேள்வி எண் 46. அபத்தமான மெய்ப்பெண்ணின் கண்களுக்கு என்ன ஆகும்? வலது கண் முற்றிலும் இருளடையும். Thank you for watching.